Good day, everybody. I have no special talents. I'm just passionately curious. This is a quote which is said by Albert Einstein. So, இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா curiosity தான் வந்து அவங்களோட achievementsக்கான ரீசன் சொல்றாங்க. I've seen you all commenting the answers in the comment section. It is really nice to see your answers. I wish the same continues. I welcome you all to the Beyond the Headline session. Let's see the topics for today. So, the topics that we are going to cover for today are Lucas Draupadiye, and then Shravani, Prashad scheme, Pariksha Weir, and Petermann Glacier, fineless cisplatin and carboplatin. So let's see what the topics are covering. So first வந்து Lucas Draupadiye. So இது எதுக்கு நியூஸ்ல இருக்குன்னா புதுசா நம்மளோட கோரமண்டல் கோஸ்ட்ல வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு புது பிளான்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க which is named after our president madam Draupadi Murmu. So இந்த பிளான்ட்டோட நேம் பாத்தீங்கன்னா Lucas Draupadiyeன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So இந்த பிளான்ட்டை பத்தி பார்த்துடலாம். So this plant is belonging to the mint species. So mint species வந்து Lamiaceae சொல்றாங்க. And இது வந்து கோஸ்டல் சாண்ட் டியூன்ஸ். இப்போதைக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கிற ஒரே இடம் பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் கடலூர் தமிழ்நாடுல மட்டும் தான் பார்த்திருக்காங்க. சாண்ட் டியூன்ஸ்ல இருக்கு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கு. சாண்ட் டியூன்ஸ் என்ன ஆகும்னா சாண்ட் டியூன்ஸ் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சாண்ட் வந்து மூவ்மெண்ட்னால ஒரு இடத்துல மவுண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அதுதான் சாண்ட் டியூன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு டேப் ரூட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா ஈஸியாக அது வந்து வெளியில வந்துடும். அதனால இந்த பர்டிகுலர் பிளான்ட்டுக்கு வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்கு. ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். அதுக்கப்புறம் இது வந்து நியூட்ரியன்ட் புவர் சாண்டி சாயில்ல தான் வந்து த்ரைவ் ஆகுது. அண்ட் இது வந்து ஷாலோ ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் as we already saw. And it produces oblong fruits. Oblong fruits ஆனா ஒரு எலிப்டிக்கல் ஷேப்ல வந்து இதோட ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஒரு கோல்டன் எல்லோ கலர் ஃப்ரூட்ஸ் மாதிரி இதுக்கு இருக்கு. அது மேல ப்ரௌன் கலர் பேட்சஸும் இருக்கு. ஸோ இது வந்து எதுக்கு ஸ்பெஷலா சொல்றோம்னா இதோட நெய்பரிங் ஸ்பீஷீஸ், அதோட கசின் ஸ்பீஷீஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் இல்லை. ஸோ தட் மேக்ஸ் திஸ் பிளான்ட் வெரி இம்பார்ட்டன்ட். So the spotted oblong nutlet is a characteristic absent in its closest relatives. இதுதான் வந்து ஒரு ஐடென்டிஃபைங் ஃபீச்சரா பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கன்சர்வேஷன் கன்சர்ன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி நோன் ஃப்ரம் ஒன் லொகேஷன்ன்றதுனால இதோட கன்சர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இட் இஸ் ஃபவுண்ட் இன் கடலூர் அலோன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஹேபிட்டட் இஸ் த்ரெட்டன்ட் பை கிரேசிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அனிமல்ஸ் வந்து கிரேசிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்னா அந்த ஸ்பீஷீஸ் வந்து ஒரு வேளை அந்த இடத்துல இருந்துச்சுன்னா ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும், வாட்டர் எல்லாம் அதிகமாக அப்சர்வ் பண்ணும், மீதி ஸ்பீஷீஸை வந்து அது வாழ விடாது. ஸோ தட் இஸ் வை தே ஆர் கால்ட் அஸ் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு IUCN ஸ்டேட்டஸ் வந்து டேட்டா டிஃபிஷியன்ட். இதை பத்தி சரியான டேட்டா இல்லாத காரணத்தினால் இதை வந்து டேட்டா டிஃபிஷியன்ட் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த தமிழ்ல நம்ம தும்பை பூன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து Lucas Draupadiyeன்னு சொல்றாங்க. அதோட ஒரு வெரைட்டி. So why is a plant called as Prosopis juliflora often mentioned in the news? இது வந்து அது இருக்கிற இடத்துல வந்து பயோடைவர்சிட்டி வந்து கம்மி பண்ணுது. That's why that was in news. So Prosopis juliflora is a invasive alien species. Let me know in the comment section. It is a native of which particular country ன்னு சொல்றத commentsல mention பண்ணுங்க. So the next topic that we are going to see is Shravani. So Shravani is nothing but it is a multilingual speech recognition model. ஓகேங்களா? ஸோ நம்ம பேசுறத வந்து அது ஸ்பீச்ல இருந்து டெக்ஸ்டா மாத்தி கொடுக்கறது. ஸோ இது ஏன் மல்டிலிங்குவல்னு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 65 லாங்குவேஜஸ் அண்ட் டயலெக்ட்ஸை வந்து இதை ரெகக்னைஸ் பண்ணி ஸ்பீச்ல இருந்து டெக்ஸ்டா மாத்தி கொடுக்குது. ஓகே, இது யாரு டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், பெங்களூர்ல இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸோட ரிசர்ச்சர்ஸ் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட 2 இம்பார்ட்டன்ட் லேப் வந்து இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து ஸ்பயர் லேப்னு சொல்றாங்க, சிக்னல் ப்ராசஸிங் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன் லேப், அலாங் வித் ஆர்ட் பார்க் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரொபாட்டிக்ஸ் டெக்னாலஜி பார்க். ரெண்டுமே வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸோட லெபார்டரிஸ். அண்ட் அவங்களோட சேர்த்து கூகுளும் வந்து இந்த பர்டிகுலர் மல்டிலிங்குவல் ஸ்பீச் ரெகக்னிஷன் மாடலை உருவாக்கியிருக்காங்க. So yeah, that is about it. And model trained on 65 Indian languages and dialects. So languages na namakku theriyum mozhigalnu solittu what are dialectsன்றப்போ this is the local diversity of languages. For example namakku Tamil la different variations irukku இல்லையா, கோயம்புத்தூர் தமிழ் and மதுரை தமிழ். ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் தான் நம்ம dialects ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் வாணி மேலே தான் இதை வந்து இது பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் வாணின்றது இதுவுமே வந்து IISCயோட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். அதில் வந்து டிஃப்ரெண்ட் மல்டிபிள் லாங்குவேஜஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவில் நிறைய மொழிகள் இருக்கிறதுனால அதை டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ராஜெக்ட் ஸ்ராவாணி. ஓகே, ஸோ டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபாஸ்ட் கன்ஃபார்மர் ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் ரெகக்னிஷன். ஸோ பேசிக்காக அந்த டெக்னாலஜி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா நம்ம அந்த மாடல் கிட்ட பேசுகிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்பீச்சை வந்து ரெகக்னைஸ் பண்ணி டெக்ஸ்ட்டாக மாற்றி கொடுக்கும். நம்ம வந்து அந்த யூசர் வந்து செட் பண்ண தேவையில்லை, நம்ம இந்த லாங்குவேஜில் பேசுகிறோன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து நம்ம அந்த லாங்குவேஜ் பேசுறோம்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணி டெக்ஸ்டா மாத்தி கொடுக்கும். ஓகே,
So it recognizes speech, identifies the language automatically, அதுக்கப்புறம் converts the speech into text. So Shravani வந்து கிட்டத்தட்ட 20 scheduled languages வந்து கவர் பண்ணிருக்கு and also 45 regional languages and dialects. What are scheduled languages and பார்க்குறோம்? These are the languages which are mentioned in the constitution. Okay, constitutionally recognized languages வந்து scheduled languages ன்னு சொல்றாங்க. And dialects include ஆயிருக்கு. So totally we have 20 plus 45, 65 languages and dialects cover பண்ணுது. ஓகேங்களா? So speech to text recognition of 10 Indian scripts. We have different scripts இல்லையா? தேவநாகரி script இருக்கு, ரோமன் script இருக்கு. இந்த மாதிரி 10 Indian scripts வந்து இவங்க recognize பண்றாங்க. Like Gurmukhi script and all those. So it can automatically identify the spoken languages. Some of the languages வந்து அதில் include பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா we have Garo, Angika, Chakma, Kokborok, Tulu, and Bundeli and Bajika. All these languages and dialects are included now in this model. Okay. So AI பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான ரெலவென்ஸ் இருக்கிறதுனால அதோட ரிலேட்டபிளா ஒரு AI கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஏஐயோட டெவலப்மெண்ட்னால என்னெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்ல கம்மி பண்ணலாம். ஸோ மீட்டரிங்கோட ஏஐ வந்து லிங்க் பண்றப்போ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் கிரியேட்டிங் மீனிங்ஃபுல் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் சாங்ஸ், எஸ் பாசிபிள். டிசீஸ் டயக்னோசிஸ் ஏஐ வழியா பண்ணலாமானா எஸ். அண்ட் தென் வி ஹேவ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் கன்வர்ஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் Shravani. And then we have wireless transmission of electrical energy. So all are possible through artificial intelligence. So all the statements are correct in this. So next one நம்ம பார்க்குறது வந்து பிரசாத் ஸ்கீம். ஸோ ரீசெண்டாக வந்து ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிளை வந்து பிரசாத் ஸ்கீமில் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ பிரசாத் ஸ்கீமில் இன்க்ளூட் பண்ணுறப்போ அதோட பில்கிரிமேஜ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் டெவலப்மெண்ட்காக ஃபண்ட்ஸ் வந்து சென்டர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால ஸ்ரீகாளஹஸ்தி டெம்பிளை வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லி ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் வை திஸ் ஒன் இஸ் இன் நியூஸ். So Srikalahasti temple எங்க இருக்குன்னா it is in the Tirupati district of Andhra Pradesh. So it is a Shaivite temple. So Shaivism follow பண்ற ஒரு temple இது. இது வந்து ஸ்வர்ணமுகி ரிவரோட பேங்க்ஸ்ல தான் இது இருக்கு. So which river it is associated with ன்னு பார்க்கறப்போ it is on the banks of the ஸ்வர்ணமுகி river. அதுக்கப்புறம் இட் இஸ் பில்ட் அட்ஜாயினிங் அ ஹில். இந்த டெம்பிளோட ஒரு வாலே வந்து ஒரு ஹில்லோட சப்போர்ட்ல தான் அது இருக்கு. ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க வித் பார்ட்ஸ் ஆஃப் த ஹில் சர்விங் அஸ் அ டெம்பிள் வால். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை வந்து தக்ஷண கைலாசம் சொல்றாங்க விச் இஸ் நத்திங் பட் சதர்ன் கைலாசம். ஸோ நார்தர்ன் கைலாஷ் இட் இஸ் இந்த மவுண்ட் கைலாஷ் இல்லையா? இது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் த தக்ஷன் கைலாஷ். அபோர்ட் ஆஃப் லார்ட் சிவா வந்து கைலாஷ்னு சொல்றாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஷைவைட் டெம்பிள்ஸ் இன் இந்தியா. அண்ட் ஆல்சோ இது வந்து அந்த டெம்பிள்குள்ள இருக்கிற இன்னர் ஷ்ரைன் வந்து யாரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ராஜேந்திர சோலா. ஓகே. ஸோ சோலா 1 in the 11th century. குலோத்துங்க சோலா வந்து அந்த டெம்பிளோட கிராண்ட் என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கோபுரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது குலோத்துங்க சோலா. அண்ட் ஃபைனலி இந்த டெம்பிள் எந்த 2 டைனஸ்டி அண்ட் எம்பையரோட அசோசியேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு த சோலா டைனஸ்டி அண்ட் தி விஜயநகரா எம்பையர். One of the notable features of this temple is the ராஜகோபுரம். இது கிட்ட ஒரு 120 meters ஹைட்ல இந்த கோபுரம் இருக்கு. இதை யாரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பை தி விஜயநகரா எம்பையர். ஓகே. So architectural features, this follows a Dravidian style of architecture. So Dravidian style of architecture usually என்ன இருக்கும்னா we have the Garbhagriha which is the sanctum sanctorum ன்னு சொல்லுவாங்க. So it is a inner temple ன்னுவாங்க. அதுக்கப்புறம் மண்டபானா ஹால்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த மண்டபா வில் லுக் லைக். அண்ட் தென் வி ஹாவ் த பிரகாரா வந்து இந்த டெம்பிளை சுத்தி ஒரு டெம்பிள் வால்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் பிரகாரா. ஸோ அதுக்கு நடுவில் நம்ம நடக்கலாம் இல்லையா. ஸோ தட் இஸ் அ பேசேஜ் வேர் வி கேன் டூ பிரதக்ஷனா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பிரதக்ஷண பாதா. ஸோ இந்த பிரகாராக்கு உள்ள இருக்கிறது வந்து பிரதக்ஷண பாதா. அண்ட் நெக்ஸ்ட் வி ஹாவ் தி ராஜகோபுரம் விச் இஸ் அ மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ பேசிக்லி டிராவிடியன் ஆர்கிடெக்சரை வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துற இம்பார்ட்டன்டான திங்ஸ் இஸ் நத்திங் பட் வி ஹாவ் அ கோபுரம் அண்ட் தென் வி ஹாவ் தி என்ட்ரன்ஸ் ஹால் தட் இஸ் மண்டபா and then we have the Garbhagriha where the main deity is located and வந்து இது விமானான்னு சொல்றாங்க. the tall feature of the temple is called as a vimana and topல இருக்கிற அந்த கேப் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து ஷிகரான்னு சொல்றாங்க. ஓகே. so this is how the Dravidian style of architecture is. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த பிரசாத் ஸ்கீமை பத்தி பார்க்கலாம். ஸோ அப்ரிவியேஷன், இந்த பிரசாத் அப்ரிவியேஷன் எக்ஸ்பேண்ட் பண்றப்போ இட் இஸ் பில்கிரிமேஜ் ரெஜுவினேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் ஆக்மெண்டேஷன் டிரைவ். ஸோ பேசிக்கா இது பில்கிரிமேஜும் கவர் பண்ணுது, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜும் கவர் பண்ணுது. பில்கிரிமேஜ்னா ஒன்றும் இல்லை, ரிலீஜியஸ் டூர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பில்கிரிமேஜ். அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து நம்மளோட கல்ச்சுரல், ஆர்கிடெக்சரல், இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே கன்சர்வ் பண்றோம் இல்லையா, இந்த ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆர் கிராஃப்ட்ஸ் or else like architecture. இந்த வயசுல வந்து நம்ம ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன்ஸை வந்து சக்சசிவ் ஜென்ரேஷன்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்றப்போ இட் இஸ் கால்ட் அஸ் ஹெரிட்டேஜ். ஓகே. ஸோ திஸ் ஒன் இஸ் லான்ச் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்.
இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் which means that it is completely funded by the central government. ஓகேங்களா, ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் வரப்போ சென்டர் அண்ட் ஸ்டேட் will share the funding, but this one is a central sector scheme. So it focuses on the integrated development of pilgrimage as well as heritage destinations. இப்போ தான் பார்த்தோம் pilgrimage and ஹெரிட்டேஜ்க்கான டிஃபரன்ஸ். ஸோ இனிஷியலாக வந்து இந்த பிரசாத் ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஹெரிட்டேஜ்ன்ற வேர்டை 2017 ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஹிருதய் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு, HRIDAY. ஓகே, ஸோ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் எந்த மினிஸ்ட்ரி வந்து ஹிருதய் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ஹிருதய் ஸ்கீம் வந்து 2019 வந்து இட் எண்டட். ஸோ அந்த ஹெரிட்டேஜ் பார்ட்டை வந்து இந்த பிரசாத்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க 2017. So that is, it was supposed to end in 2019. So basically என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹெரிட்டேஜ் காம்பனண்ட்டை இந்த பிரசாத் ஸ்கீமோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வை இட் பிகேம் பிரசாத். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பில்கிரிமேஜோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்க ரிலீஜியஸ் ட்ராவல்காக போகிற பர்சன்ஸ்க்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கான அகாமடேஷன் இதெல்லாமே வந்து கரெக்டாக வைக்கிறதுக்காக, அண்ட் ஆல்சோ சஸ்டைனபிள் டூரிசம். ஸோ பொல்யூஷன்லாம் கம்மி பண்ணி சஸ்டைனபிள் டூரிசம் அண்ட் லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அங்கே இருக்கிற ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் கீ காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, லைட் illumination, all these are taken care of. And then we have waiting halls, cloak rooms, and then we have parking, drinking water. In the areas la focus பண்றாங்க. So one important thing is they are also generating local employment and livelihood opportunities through this scheme. Okay, so one related initiative to this scheme is SASCI, that is Special Assistance to States and Union Territories for Capital Investment. இது எந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே இருக்கு. இது பேசிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கீம் வழியா இம்பார்ட்டண்ட்டான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் கீழே கவர் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு ரிலீஜியஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட் எனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஸோ அது கீழே ஒரு சப் காம்பனன்ட் தான் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் தி ஐகானிக் டூரிஸ்ட் சென்டர்ஸ் அட் குளோபல் ஸ்டாண்டர்ட். ஸோ குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு நம்மளோட டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுனால அந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் கீழே இது ஒரு சப் காம்பனண்ட்டாக இருக்கு. ஸோ டோட்டல் 40 ப்ராஜெக்ட்ஸ் ஹவ் பீன் அப்ரூவ்ட் அக்ராஸ் 23 ஸ்டேட்ஸ். இவங்க எது மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் பிராண்டிங் ஆஃப் த டெஸ்டினேஷன்ஸ், டூரிசம் லெட் எக்கனாமிக் க்ரோத், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். டூரிசம்னால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் கீழே. பட் திஸ் ஸ்கீம் வில் ஃபால் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். So which of the following statements regarding the Amravati Stupa and its relief structures is correct in Ketrukanga? It was located in the lower Krishna Valley, which is correct. So in India, it was next only to Sanchi Stupa in size. But Amravati Stupa is bigger when compared to that of the Sanchi Stupa. So Sanchi Stupa oda diameter வந்து கம்மியா இருக்கு Amravati Stupa ஓட கம்பேர் பண்றப்போ. And the Amravati School of Sculpture made a lasting impact on later South Indian sculpture and its products were carried to Sri Lanka and Southeast Asia. That is correct. ஸோ அம்ராவதி ஸ்தூப்பால வந்து ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. ஸோ நெக்ஸ்ட் இஸ் பரிச்சா வேர். ஸோ பரிச்சா வேர் 140-year-old பரிச்சா வேருக்கு வந்து ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். ஓகே, ஸோ பரிச்சா வேர் வந்து இட் இஸ் லொக்கேட்டட் அக்ராஸ் தி பேத்வா ரிவர். ஸோ அந்த பேத்வா ரிவருக்கு மேலே தான் நம்மளுக்கு பரிச்சா வேர் பார்க்க முடியுது. And it is in Jhansi in Uttar Pradesh. So this was actually constructed in 1886 using rubble stone masonry ன்னு சொல்றாங்க. So rubble stone masonry னா ஒன்றும் இல்லை, அன்கட் ராக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இது மாதிரி பிளேஸ் பண்ணி அதை வந்து சிமெண்ட் வச்சு பைண்ட் பண்றது தான் வந்து நம்மளுக்கு ரபுள் ஸ்டோன் மேசன்ரின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபார்ம்ஸ் த ஹெட்வொர்க்ஸ் ஆஃப் த பேத்வா கெனல் சிஸ்டம். ஒரு ரிவர்ல இருந்து ஒரு கெனலுக்கு தண்ணி போகணும்னா ஒன்று கிரியேட் பண்றாங்க இல்லையா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து ஹெட்வொர்க்னு சொல்றாங்க. ஸோ த டைவர்ஷன் ஆஃப் தி ரிவர் வாட்டர் இன்டு கேனல்ஸ், அந்த ஆரிஜின் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஹெட்வொர்க்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ த ப்ராஜெக்ட் ட்ரேசஸ் இட்ஸ் ஆரிஜின் டு கேப்டன் ஸ்ட்ராச்சி. ஸோ கேப்டன் ஸ்ட்ராச்சி தான் இந்த ஒரு பர்டிகுலர் வியரை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் புந்தேல்கண்ட் வந்து ஒரு ட்ராட் ப்ரோன் ரீஜன். ஸோ அங்கே வறட்சி வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு வேர் அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. கெனல் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும் பேசிக்கா. ஸோ இட் இஸ் டிசைன் டு சப்ளை இரிகேஷன் வாட்டர் டு த ட்ராட் ப்ரோன் புந்தேல்கண்ட் ரீஜன். ஸோ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் விச் 2 states are covered under the புந்தேல்கண்ட் ரீஜன். அண்ட் ரீசென்ட் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பரிச்சா வேர்க்கு வந்து தே ஹேவ் கிவன் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ வி ஹேவ் த யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இல்லையா, சிமிலராக வந்து வி ஹேவ் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர். இந்த பர்டிகுலர் ரெகக்னிஷன் யார் கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் இரிகேஷன் அண்ட் ட்ரைனேஜ். ஸோ இந்த பர்டிகுலர் பாடி தான் வந்து உங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்குறாங்க.
ஸோ ஃபார்மல் ரெகக்னிஷன் எப்போ கொடுக்கப்படுதுன்னா இட் இஸ் கோயிங் டு பி கிவன் இன் ஃப்ரான்ஸ் in October 2026. Okay, as of now it is being selected. Formal recognition will be in the month of October. So what is a weir? So weir enna onnum illa, this is how a weir looks. So river water வந்து ஒரு particular height க்கு வந்து அந்த particular infrastructure build பண்ணி அங்க இருந்து canals க்கு வந்து different divert பண்ணுவாங்க water. So இந்த லோ லையிங் பாடி, இந்த லோ லையிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் என்ன சொல்றாங்கன்னா வேர்ன்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்லி வேர் இஸ் அ லோ பேரியர். ஸோ இட் இஸ் அ பேரியர். நார்மல் ரிவர் ஃப்ளோல வந்து நடுவில் ஒரு பேரியர் கட்டி அங்க இருந்து வாட்டரை வந்து டைவர்ட் பண்றாங்க கெனல்ஸ் வழியா. ஓகே, ஸோ வேர் இஸ் அ லோ பேரியர் built across a river or a stream to raise the water level so that the water can be diverted into canals. இதை கண்ட்ரோல் பண்ணலாம், வாட்டர் வந்து எவ்வளோ போகுதுன்னு சொல்லி மெஷரும் பண்ணலாம். அதனால தான் இந்த வேரை வந்து பில்ட் பண்றாங்க. ஸோ பேத்வா ரிவர் பத்தி பார்க்கலாம். ஸோ சின்ஸ் இட் இஸ் அக்ராஸ் பேத்வா ரிவர் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். எந்த 2 ஸ்டேட்ல அது ஃப்ளோ ஆகுது, அதோட லென்த் எவ்வளோ இருக்குன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லென்த் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 590 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. Origin is in the Vindhyan region, Raisen district of Madhya Pradesh, and it flows through Madhya Pradesh as well as Uttar Pradesh. So 2 stateல வந்து இது flow ஆகுது, and it is a right bank tributary. So this becomes important. It is a right bank tributary of right bank tributary of Yamuna. It joins the Yamuna river near Hamirpur. So Hamirpur at a place la வந்து it is joining the Yamuna river. So it is a right bank tributary of Yamuna. So in the World Heritage Irrigation Structure என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து it is conferred by the International Commission on Irrigation and Drainage. ஸோ historic irrigation structures எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 years அதுக்கு வந்து ஒரு இரிகேஷன் ஸ்ட்ரக்சரா இருக்குன்னா அதை ரெக்கக்னைஸ் பண்றாங்க. இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை த கான்செப்ட் ஆஃப் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு கான்செப்ட் தான் நம்மளோட வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 years அண்ட் அதுக்கு மேலே ஓல்டரா இருக்கணும். அண்ட் வந்து இட் ஷுட் சர்வ் சம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு இரிகேஷன் பர்பஸை வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சுன்னா தென் இட் கேன் பி கன்ஃபர்ட் தி வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் இரிகேஷன் ஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ். ஓகே, எதெல்லாம் வந்து எலிஜிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்க்குறப்போ டேம்ஸ், பேரேஜஸ், கெனல் சிஸ்டம்ஸ், டேங்க்ஸ் அண்ட் ரிசர்வாயர்ஸ், வாட்டர் டைவர்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். வேறுமே ஒரு வாட்டர் டைவர்ஷன் ஸ்ட்ரக்சர் தானே. ஸோ ரிவர்ல இருந்து கெனல்ஸ் வழியா இரிகேஷன் சர்வ் பண்றப்போ இட் இஸ் பிகமிங் அ வாட்டர் டைவர்ஷன் ஸ்ட்ரக்சர். அண்ட் அக்ரிகல்ச்சர் ட்ரைனேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அந்த ரெகக்னிஷன் WHIS ரெகக்னிஷன் கொடுக்கப்படுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் அ வேர் வில் லுக். ஸோ ரிவர்ல இருந்து கெனல்ஸ்க்கு வாட்டர் டைவர்ட் ஆகுது, தட் இஸ் அ வேர். ஓகே, அண்ட் ICID ரெகக்னிஷன். ஸோ ICID எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் 1950. ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ இட் இஸ் இன் நியூ டெல்லி, இந்தியா. இட்ஸ் அ நான்-ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், சயின்டிஃபிக் as well as டெக்னிக்கல் ஆர்கனைசேஷன். அதோட ஒர்க்ஸ் வந்து மோஸ்ட்லி இட் இஸ் ரிலேட்டட் டு இரிகேஷன், ட்ரைனேஜ், ஃப்ளட் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சரல், வாட்டர் மேனேஜ்மெண்ட். மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு கண்ட்ரீஸ் மட்டும் தான் மெம்பர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நேஷனல் கமிட்டிஸ்மே மெம்பர்ஸாக இருக்கலாம். இல்லைனா வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்மே வந்து தே கேன் பிகம் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். ஓகே, அண்ட் இந்தியா இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் அண்ட் ஹோஸ்ட் தி ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இந்தியா தான் வந்து it is a founding member as well as it has the headquarters in Delhi. Okay, so Indian structures recognized in 2025. So 2025 எந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சையார் அணிக்கட் அண்ட் எக்ரூக் மீடியம் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து கோடிவேரி அணிக்கட் அண்ட் சேனல் சிஸ்டம் அண்ட் நொயல் ரிவர் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் were recognized in 2025. இந்த இயர்க்காக ரெகக்னைஸ் ஆயிருக்கிறது இட் இஸ் பரிச்சா வேர். ஓகே, so one PYQ reference to this particular water reservoirs related இந்த மாதிரி அலியார், இசாப்பூர் அண்ட் கங்சாபாட்டின்னு சொல்லி சில ரிசர்வாயர்ஸ் நேம் கொடுத்துட்டு இட் இஸ் ரிலேட்டட் டு வாட்டர்ன்னு கேட்குறாங்க. ஸோ வி ஆல் நோ தட் அலியார் இஸ் அ வாட்டர் ரிசர்வாயர் இல்லையா. ஸோ ஆன்சர் இஸ் வாட்டர் ரிசர்வாயர்ஸ். ஓகே, ஸோ லுக் அட் த லொகேஷன்ஸ் ஆஃப் தீஸ் வாட்டர் ரிசர்வாயர்ஸ். And next we have Petermann Glacier. So Petermann Glacier எதுக்கு நியூஸ்ல இருக்குன்னா பார்ட் ஆஃப் திஸ் கிளேஷியர் ஹஸ் கார்வ்ட். ஸோ பிரேக் ஆகி அது செப்பரேட்டா போயிருக்கு. அதனால வந்து குளோபல் சி லெவல் ரைஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ஃபியூச்சர்ல. தட்ஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பீட்டர்மேன் கிளேஷியர் இஸ் இன் தி கிரீன்லேண்ட். ஓகேங்களா. ஸோ August 4 அன்னைக்கு த கிளேஷியர் கார்வ்ட் 76.4 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஐஸ்லேண்ட். ஸோ ஐஸ் ஐலாண்ட்னு சொல்றாங்க. ஐஸ் ஐலாண்ட் இஸ் நத்திங் பட் நேச்சுரல் பாடி விச் இஸ் கவர்ட் பை வாட்டர் ஆன் ஆல் த சைட்ஸ். அதுதான் வந்து ஐலாண்ட்னு சொல்றாங்க. ஐஸ்னால ஃபார்ம் ஆகிற ஐலாண்ட்னால இட் இஸ் கால்ட் அஸ் ஐஸ் ஐலாண்ட். ஓகே, ஸோ இட் இஸ் அ லார்ஜஸ்ட் ஐஸ் லாஸ் ஃப்ரம் த பீட்டர்மேன் கிளேஷியர் சின்ஸ் 2012. ஸோ லார்ஜஸ்ட் ஆர்டிக் கார்விங் ஈவெண்ட் சின்ஸ் 2020. கிட்டத்தட்ட ஒரு 76.4 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஐஸ் ஷீட் வந்து செப்பரேட்டா வந்திருக்கு.
So the process is called as calving. Calving it is a process by which the large chunks of ice break away from a glacier or ice shelf and form icebergs or ice islands. So ஒரு பெரிய கிளேஷியர்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து பிரேக் ஆகி செப்பரேட்டா போகுது. அது வந்து ஃப்ளோட் ஆகுதுன்றப்போ இட் இஸ் கால்ட் அஸ் ஐஸ்பர்க்ஸ். வாட்டர் மேல மிதக்கும் இல்லையா, அது வந்து ஐஸ்பர்க்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இதோட சர்ஃபேஸ் ஏரியா மேன்ஹட்டன் ஐலண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ மேன்ஹட்டன் ஐலண்ட் அளவுக்கு இதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து பிரேக் ஆயிருக்கு செப்பரேட்டா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பீட்டர்மேன் கிளேஷியர். இந்த பர்டிகுலர் பிளாக் வந்து செப்பரேட்டா வந்திருக்கு. ஸோ இட் இஸ் நவ் அன் ஐஸ் ஐலண்ட். ஓகேங்களா, இட் இஸ் கவர்ட் பை வாட்டர் ஆன் ஆல் சைட்ஸ் அண்ட் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஐஸ். அண்ட் ஃபியூச்சர்ல வந்து பொட்டன்ஷியல் காவிங்னு சொல்றாங்க, இந்த ஏரியாவுமே பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வென் இட் இஸ் பிரேக்கிங் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் சி லெவல் வந்து ரைஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. And then also it can interrupt the flow of the water. So not irrigation. That is a flow of the vessels or something can be difficult in this area. So it is located in the northwestern Greenland. So Greenland oda northwestern portion la da idu irukku. So this is Greenland. Idoda northwestern portion la da namalukku Petermann glaciers irukku. And it lies east of the Nares Strait. So Nares Strait வந்து இங்க இருக்கு. So it is between the Ellesmere Island and the Greenland. ஓகேங்களா, இது ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிறதா வந்து we have Nares Strait. Ellesmere Island வந்து it belongs to Canada. So it connects the Greenland ice sheet with the Arctic Ocean. So Nares Strait வந்து எது நடுவுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா it is between the Greenland separates the Greenland from Ellesmere Island, which is of Canada. அதுக்கப்புறம் வந்து it connects the Greenland ice sheet with the Arctic Ocean. So இங்கே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா further போறப்போ we have Lincoln Islands. And the Lincoln Islands வந்து it is connected to the Arctic Ocean. We'll see in another picture where the Lincoln Islands are. அடுத்து பாத்தீங்கன்னா it is one of the largest outlet glaciers of the Greenland ice sheet. கிட்டத்தட்ட டோட்டலா அந்த பீட்டர்மேன் கிளேஷியர் என்டையரா கவர் பண்ற ஏரியா பாத்தீங்கன்னா 1295. அதுல 76.4 ஸ்கொயர் கிலோமீட்டர் பிரேக் ஆயிருக்கு. அண்ட் இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ஜெர்மன் கார்டோகிராஃபர் ஆகஸ்ட் ஹைன்ரிச் பீட்டர்மேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கிரீன்லேண்ட் லார்ஜஸ்ட் ஃப்ளோசிங் ஐஸ் டங்ஸ். ஐஸ் டங்ஸ் எதுக்கு சொல்றாங்கன்னா இட் இஸ் இன்க்ளூடிங் இன் டு த சி இல்லையா, அதோட பீட்டர்மேன் கிளேஷியர் வந்து எப்படி இருக்குன்னா அது வந்து சீக்குள்ள எப்படி வந்து இன்க்ளூட் பண்ணுது. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அன் ஐஸ் டங். ஓகே, ஸோ கிளைமேட் சேஞ்ச் கனெக்ஷன். ஸோ பேசிக்லி ஐஸ் அது வந்து காவ் ஆகுறப்போ it will contribute to the global sea level rise. So Greenland glaciers are among the largest contributors to global sea level rise ன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆஃப் பீட்டர்மேன் கிளேஷியர் நடந்துச்சுன்னா 30 சென்டிமீட்டர் குளோபல் sea level வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஆர்டிக் நேவிகேஷன் வந்து அதை எஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஐஸ்பர்க்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் சிங்கிங் ஆஃப் தி டைட்டானிக் ஷிப் இல்லையா இன் தி அட்லாண்டிக் ஓஷன். ஸோ சிமிலர்லி இந்த ஐஸ்பர்க்ஸ் வந்து மூவ் ஆகுறப்போ இட் கேன் காஸ் டிஸ்ரப்ஷன் இன் நேவிகேஷன். ஸோ லார்ஜ் ஆர்டிக் ஐஸ்லேண்ட்ஸ் கேன் ட்ரிஃப்ட் ஃபார் இயர்ஸ் பிஃபோர் பிரேக்கிங் இன் டு ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ அது ஒரு பெரிய பிளாக்காகவே மூவ் ஆகிட்டே இருக்கும். பிஃபோர் பிரேக்கிங் இன் டு ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் இட் பிகம்ஸ் இம்பாசிபிள் ஃபார் நேவிகேஷன். அண்ட் ஷிப்பிங் ரூட்ஸ், ஆஃப்ஷோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆர்டிக் ரிசோர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது ஹிண்டர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து Nares Strait. ஸோ Nares Strait வந்து what is a strait? A strait is a strip of water body which is dividing two major water bodies and also dividing two land masses. ஓகேங்களா, அது வந்து ஒரு ரெண்டு வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுது அண்ட் ரெண்டு லேண்ட் மாசஸை வந்து டிவைட் பண்ணுது. தட் இஸ் அ strait. And the strait வந்து it is dividing the Canada's Ellesmere Island and the Greenland's this particular region, Petermann Glacier. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து it connects Baffin Bay. So Baffin Bay என்ற இடம் வந்து இங்க இருக்கும். So Baffin Bay is here. இந்த Baffin Bayவையும் அதுக்கப்புறம் லிங்கன்ஸையும் கனெக்ட் பண்றதா we have the Nares Strait. Okay. So this is a picture of all the three. So Arctic Ocean எங்க இருக்கு, Greenland and Denmark is over here. And then we have the Nares Strait in between Ellesmere Island and Greenland. And this particular region, Petermann Glacier. இதுதான் ஐஸ் டங்குன்னு சொல்றாங்க. It is protruding into the sea. ஓகேங்களா, இது ஒரு protruding மாதிரி இருக்கு இல்லையா, it is going into the sea. So that is why this is called as a ice tongue. Okay, and then this is the portion that has carved recently from the Petermann Glacier. Okay, so consider the following pairs. இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு கிளேஷியரோட நேம் கொடுத்துட்டு அது எந்த ரிவரோட அசோசியேட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பந்தர்புஞ்ச் கிளேஷியர் யமுனா ரிவர், தட் இஸ் கரெக்ட். அண்ட் பராஷிகிரி இஸ் அசோசியேட்டட் வித் சீனாப் ரிவர், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ மிலாம் கிளேஷியர் வந்து மந்தாக்கினின்னு கொடுத்திருக்காங்க. இட் இஸ் நாட் மந்தாக்கினி, இட் இஸ் கோரிகங்கா இன் உத்தராகண்ட். And Siachen Glacier வந்து Nubra. So that is also correct. Finally, it will go and merge with the Indus River. And Zemu வந்து it is associated with Teesta River. It is not Manas River. It is in Sikkim. So basically, இந்த particular glacier வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றப்போ we can associate it with the river. Okay. So this is the actual matching of this particular
question. So next we have cisplatin and carboplatin. So cisplatin and carboplatin are chemotherapy drugs. So chemotherapy ன்றது வந்து கேன்சர் கம்மி பண்றதுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் தான் வந்து கீமோதெரப்பின்னு சொல்றாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்ற ரெண்டு இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ் தான் சிஸ்பிளாட்டின் அண்ட் கார்போபிளாட்டின். ஸோ ரீசெண்டா பிளாட்டினம் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த பர்டிகுலர் ட்ரக்ஸோட பிரைசஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால அதோட ஷார்டேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வை தீஸ் போத் ட்ரக்ஸ் ஆர் இன் நியூஸ். So India is facing a nationwide shortage of two critical chemotherapy drugs, that is cisplatin and carboplatin. ஷார்டேஜ்னால வந்து ட்ரீட்மெண்ட் டிலே நடக்குது. அதுக்கப்புறம் இன்டரப்ஷன்ஸ் ஃபார் கேன்சர் பேஷன்ஸ் அக்ராஸ் செவரல் ஸ்டேட்ஸ். ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா குளோபல் பிளாட்டினம் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால அந்த பர்டிகுலர் சப்ளை செயின் வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பிரைஸ் கேப்ஸ் ரெடியூஸ்ட் ப்ராஃபிபிலிட்டி. ஸோ ப்ரைஸ் கேப்ஸ்ன்ற கான்செப்ட் என்னன்னா, யூஸ்வலாக கவர்மெண்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம விற்கக்கூடாது. ஓகேங்களா? பிரைஸ் கேப் ஒன்றும் இல்லை, த மேக்ஸிமம் லிமிட் பியாண்ட் விச் ப்ரொடியூசர் கேன் நாட் செல் த ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ பிரைஸ் கேப்ஸ் எது கொண்டு வராங்கன்னா, சில ப்ராடக்ட்ஸை வந்து ரொம்ப அதிக ப்ரைஸ்ல விற்பாங்க. when it is essential for people, அதிக ப்ரைஸ் இருக்கிறப்போ they cannot afford it. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த மேக்ஸிமம் ப்ரைஸ், அந்த ப்ரைஸ்க்குள்ள நீங்க எவ்வளோக்கானா அதை வந்து செல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் பிரைஸ் கேப். ஸோ ரெடியூஸ் த டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் அண்ட் இம்போர்ட் சேலஞ்சஸ். ஸோ ட்ரக்ஸ் வந்து போத் ஆர் பிளாட்டினம் பேஸ்டு கீமோதெரப்பி ட்ரக்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணோம்னா, கேன்சர் செல்ஸோட டிஎன்ஏவை வந்து இது பிளாக் பண்ணுது. That is how it is acting upon the cancer cells. So major uses வந்து ovarian cancer, lung cancer, and then testicular cancer, bladder cancer, இந்த மாதிரி வேரியஸ் கேன்சர்ஸ்ல வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதுல வந்து இந்த டூ டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ்ல மேஜர் டிஃபரன்சியேஷன் பாக்குறப்போ, திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிளாட்டினம் ட்ரக். ஸோ இந்த ஜெனரேஷன் ஒன்றும் இல்லை, இந்த ப்ரீவியஸ் வெர்ஷன், அதோட இம்ப்ரோவைஸ்டு வெர்ஷன், பெட்டர் வெர்ஷன் பாக்குறப்போ செகண்ட் ஜெனரேஷன் சொல்றாங்க. இது வந்து ஹைலி எஃபெக்டிவா இருக்கு. பட் தென் திஸ் இஸ் பெட்டர் டாலரேட்டட் பை த பேஷன்ஸ். இதுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கு. பட் கார்போபிளேட்டினுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் கேன்சர் தெரப்பி. அது வந்து டியூமர்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ கேன்சருக்கும் டியூமருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கேன்சர்ஸ் வந்து செல்ஸ் மல்டிப்ளை ஆக ஆக பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். டியூமர் வந்து ஜஸ்ட் இட் இஸ் நத்திங் பட் த எக்ஸசிவ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த செல்ஸ் தான் வந்து நம்ம டியூமர்னு சொல்றோம். அதுவே வந்து பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா தென் இட் பிகம்ஸ் அ கேன்சர். ஓகே. ஸோ இந்த சீலிங் ப்ரைஸஸ் இதெல்லாம் யார் ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ நேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குன்னா, இட் இஸ் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். இந்த என்பிபிஏ வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இட் ரெகுலேட்ஸ் த ப்ரைசஸ். இந்த நேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி தான் வந்து ப்ரைசஸை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அது ஒரு பர்டிகுலர் ஆர்டர் வழியாக தான் வந்து அதை ரெகுலேட் பண்ணுவாங்க. தட் ஆர்டர் இஸ் கால்ட் அஸ் ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர். ஸோ பேசிக்காக இவங்க தான் they are responsible for fixing as well as revising the prices. ஸோ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சீலிங் ப்ரைஸஸ் 50% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஒரு ட்ரக் வந்து 100 ருபீஸாக இருக்குன்னா 50% இன்க்ரீஸ் பண்ணுறப்போ 150 மாறுது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, இப்போ லோக்கல் மேனுஃபேக்சர்ஸ் வந்து எதுக்கு இந்த ட்ரக்கை வந்து மேனுஃபேக்சரிங் கம்மி பண்ணியிருக்காங்கன்னா, சீலிங் ப்ரைஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறப்போ இட் வில் நாட் பி ப்ராஃபிட்டபிள் ஃபார் தெம். ஸோ அந்த சீலிங் ப்ரைஸில் தான் நீங்கள் வந்து விற்கணும்னு சொல்கிறப்போ இட் ஒன்ட் பி ப்ராஃபிட்டபிள் அண்ட் இட் ஒன்ட் பி இன்சென்டிவைசிங் தி மேனுஃபேக்சரர். ஸோ இப்போ சீலிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ 100 ருபீஸ் வந்து இதுக்கு முன்னாடி சீலிங் ப்ரைஸ் இருக்கு. இப்போ 150 ருபீஸ் சீலிங் ப்ரைஸ் இருக்கிறப்போ ப்ராஃபிட்ஸ்க்காகயாச்சும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால வந்து சீலிங் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக சீலிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ மேனுஃபேக்சரர்ஸ் வந்து தே வில் மேனுஃபேக்சர் மோர் ட்ரக்ஸ்ன்றதுனால தே ஹவ் இன்க்ரீஸ் த சீலிங் ப்ரைசஸ். ஓகே. ஸோ ஒன் ரிலேட்டட் கொஸ்டின் டு கேன்சர் தெரப்பி இஸ் Cas9 protein. So Cas9 protein எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, they are called as molecular scissors ன்னு சொல்றாங்க. ஏதாவது டிஃபெக்டிவ் ஜீனை வந்து அதை கட் பண்ணி எடுத்துரும். So that is why it is called as molecular scissors used in targeted gene editing. So gene வந்து edit பண்றதுக்கு this is useful. Okay. And let's see some practice questions on the following on the mentioned topics. So first question is related to Leucus draupadiae. It's a newly discovered plant species belonging to mint family. That is correct. So it was discovered in the coastal sand dunes of Coromandel coast. That is also correct. The species has been classified as critically endangered and solirkanga, but it is data deficient. That's why this third statement is wrong. It is characterized by a single unbranched stem and golden yellow spotted nutlets. So idha idoda distinctive feature endradhanaala it is very important. So 1, 2 and 4 statements are correct. Third statement is wrong. Okay. So next is Shravani is related to what in ketirukanga. It is a multilingual speech recognition model for Indian languages and dialects. So that is the answer for this. Next is Prashad scheme related on statements kuduthirukanga. Let's see the question. So Sri Kalahastishwara temple is located on the banks of Swarnamukhi river and is popularly known as Dakshina Kailasam. So that is very correct.
And Prashad scheme கீழ financial assistance is provided to state governments and union territory administrations for developing tourism infrastructure at identified pilgrimage destinations. That is also correct. Third statementல என்ன கொடுத்திருக்காங்க, it is implemented by Ministry of Culture ன்னு கொடுத்திருக்காங்க. That is wrong. It is implemented by Ministry of Tourism. So இப்போ வந்து ரீசெண்டா நம்ம UPSC 2026ல இந்த பேட்டர்ன்ல தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் 2 ஸ்டேட்மெண்ட் தான் இதுல கரெக்ட், அண்ட் அதுல வந்து கரெக்ட் ஒன் ஆஃப் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆப்ஷன் 2. ஓகேங்களா? ஸோ அதை மேட்ச் பண்ற மாதிரி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்க்கலாம். ஸோ தேர் ஆர் 2 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட் 1 இருக்கு. ஸோ தட் இஸ் கரெக்ட். ஸோ தேர் ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கு. ஓகே, ஸோ தி ஆப்ஷன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணும். ஸோ போத் ஆர் கரெக்ட். ஓகே, ஃபைன். I will change the options. So next is consider the following statements. Pariksha Wire, recently seen in news, is a 19th century irrigation structure built across the Betwa River in Uttar Pradesh and forms the headworks of the Betwa Canal system. So that is correct. So the World Heritage Irrigation Structure Program recognizes irrigation structures that are more than 100 years old and continue to serve their purpose. So இதுல என்ன கொடுத்திருக்கு, 100 years old இருக்கணும்னு கொடுத்திருக்கு. இதுல ஆட்டோமேட்டிக்கா என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா 19th century மென்ஷன் பண்ணிருக்காங்க, which means that 100 years கம்ப்ளீட் ஆயிருக்கு. சோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை வேலிடேட் பண்ணுது இல்லையா, பிகாஸ் அது 19th century சொல்லிருக்காங்க. இங்க 100 years கம்ப்ளீட் பண்ணா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. So both statement 1 and 2 are correct, and statement 2 explains statement 1. Okay, so this is the correct option. Option A is the correct option. And Petermann Glacier பத்தி கேட்டிருக்காங்க. So Petermann Glacier வந்து it is the formation of large ice island following a major calving event in Greenland. So option B is the correct answer for this. And finally, statement question. So this is also a recently evolving question pattern in UPSC. So National Pharmaceutical Pricing Authority temporarily increased the ceiling prices of cisplatin and carboplatin in 2026. Correct. And then the increase in ceiling prices was intended to make domestic production of these drugs commercially viable and address supply shortages. So ceiling prices increase பண்ணதுக்கான ஒரு important reason என்னன்னா manufacturing வந்து increase பண்றதுக்காக தான். So both the statements 1 and 2 are correct, and statement 2 explains the statement 1. So இந்த statement வந்து எதுக்கு increase பண்ணிருக்காங்கன்றதுக்கு reason வந்து இந்த statementல இருக்கு இல்லையா. So both the options are correct, and statement 2 is explaining the statement 1. Okay. So yeah, that's it for today. Mention the answers in the comment section. Thank you for watching.